ஹாய் கைஸ் .NET 30 days 30 concept challenge. அதில் இன்னைக்கு டே 9 பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டைப்ஸ். லைக் முன்னாடி வேரியபிள் என்ன பார்த்தோம்ல, வேரியபிள்னா என்ன, ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வேரியபிள்னு சொல்லுவோம். அந்த வேரியபிள் என்னவா இருக்கலாம், என்ன பொருள் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ எப்படின்னா ஒரு டப்பா வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன வேணா போட்டு வச்சுக்கலாமா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு டப்பா தனித்தனியாக வச்சிருப்போம்ல, அதை மீன் பண்ணுறது தான் இங்கே டேட்டா டைப். இங்கே நம்ம கிட்ட C# 3 டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ டேட்டா டைப், பாயிண்டர் டேட்டா டைப், ரெஃபரன்ஸ் டேட்டா டைப். வேல்யூனா ஒன்றும் இல்லை, நியூமரிக்ஸ் தான் ஸ்டோர் பண்ணுறது தான் வேல்யூ டேட்டா டைப். லைக் இன்டிஜர், லாங்கு, டபுள், ஃப்ளோட், டெசிமல், ஷார்ட்டு, பைட்டு, இந்த மாதிரி இன்டிஜர்ஸாக ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே வேல்யூ டேட்டா டைப். லைக் ஸ்ட்ரிங்கு, ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயுமே 2 டைப் இருக்குது, ப்ரீ டிஃபைன்ட், யூசர் டிஃபைன்ட் அப்படின்னு 2 இருக்குது. இல்லை ப்ரீ டிஃபைன்ட், யூசர் டிஃபைன்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீ டிஃபைன்னா உங்களுக்கு நிறைய பவுண்டரிஸ் இருக்குது, ஆக்ஷன்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வேல்யூ கொடுக்குறதாலும் இருக்கட்டும், வேல்யூ ரீஅசைன் பண்ணுறதால எல்லாமே இருக்கும். ஆனால் யூசர் டிஃபைன்ல என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய லிபரல்ஸ் இருக்குது. நீங்கள் ஈஸியாக எப்படி வேணால் மேனிபுலேட் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் எப்படி வேணால் கால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பவுண்டரிஸ் இல்லாமல் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதை வந்து யூசர் டிஃபைன் அப்படின்னு சொல்லுவோம்.